கிழவரை பற்றி ஒரு கனவு. இதன் ஆசிரியர் தி. ஜானகிராமன் அவர்கள். 25 வருஷம் உன்னை வளர்த்து ஆளாக்கி பல்லெல்லாம் காட்டாத இடமெல்லாம் காட்டி இழிச்சு ஸ்காலர்ஷிப்பெல்லாம் வாங்கி கொடுத்து படிக்க வச்சதுக்கு எல்லாம் நல்ல கைமாறு கிடைச்சிடுத்துன்னு எழுதி கொடுத்துட்டேன். கிழவர் இடது கையை ஆட்டி ஆட்டி விதும்பினார். வலது கை சாப்பிட்டு கொண்டிருந்தது. ஓரிரண்டு முறை கண்ணை துடைத்து கொண்டார். துயரத்தினாலோ 83 வயசில் காணப்படும் அவதிகளாலோ தெரியவில்லை. இரண்டும் கூட இருக்கலாம். வீடு என் இடம். அவர் நாளை காலை ரயிலில் ஊருக்கு போகிறார். 1.5 நாள் பயணம். சாப்பிட வந்திருக்கிறார். இங்கே சாப்பிட்றத பற்றி ஒன்றுமில்ல. ஆனால் அவன் என்ன சொல்லுவானோ, மாட்டு பொண்ணு என்ன சொல்லுவாளோ, அவனுக்கு ரொம்ப குறுக்கட்டான மைண்டு. ஒரு வார்த்தை சிரிச்சிட்டு சுமூகமாக பேச தெரியாது. தெரியுமோ என்னவோ, என்கிட்ட பேசினது கிடையாது. நான் இங்கே வந்து சாப்பிட்டேன்னு தெரிஞ்சுதோ என்ன சொல்வானோ தெரியாது. கழுத்தை பிடிச்சி தள்ளினாலும் தள்ளிவிடுவான். அதனால தான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் இங்கே ஒரு வேலை மட்டும் சாப்பிடுதுன்னு வச்சுட்டேன். அவர் பேசியது தன் பிள்ளையை பற்றி. பிள்ளை, ஒரே பிள்ளை, சர்க்காரில் பெரிய வேலை, ரொம்ப பெரிய வேலை. தரையில் கிடந்தவன் பாயில் ஏறினான் என்பார்களே, அந்த கதை. அவர் எலிமெண்ட்ரி பள்ளியில் கூட வாத்தியார். டெல்லியில் பெரிய பெரிய பதவிகளில் அதிகார குரல் கொடுக்கும் பல வாத்தியார் பிள்ளைகளில் ஒருவன் அந்த பையன். அதாவது 52 வயது பிள்ளை. கிழவருக்கு மனைவி இல்லை. அந்த பையனுக்கு 12 வயதாகும்போது இறந்து விட்டாளாம். ஒன்றிக்கட்டையாக இருந்து பையனுக்கு சமைத்து போட்டு வளர்த்திருக்கிறார். 2ஆம் தாரம் வந்தால் என்ன ஆகுமோ என்ற கவலை. மீண்டும் பிரம்மச்சாரியத்தை மேற்கொண்டு கெஞ்சாத கெஞ்செல்லாம் கெஞ்சி ஊராரின் உதவி, சர்க்கார் உதவி எல்லாம் வாங்கி ஒரே குழந்தைய MA வரையில் படிக்க வைத்து விட்டார். அந்த பையனை தென்னை மரத்தில் காய் வரையில் தாங்க வேண்டிய அவசியம் இல்லை. படும் சூர புத்தி. தானே தன் முயற்சியால் உச்சி வரையில் ஏறத் தொடங்கினான். அவனுடைய வருங்காலத்தையும் அறிவையும் பார்த்து ஒரு பிரபல நடுவயது சர்க்கார் புள்ளி, அவன் எலிமெண்ட்ரி வாத்தியார் பிள்ளையாயிருந்தாலும் தன் பெண்ணை கொடுத்து கையையும் கொடுத்து உச்சிக்கு கொண்டு வர தன் பங்கை செய்தார். அந்த கல்யாணம் ஆன நாளிலிருந்து இந்த கிழவர் பையனோடு இருந்ததே இல்லையாம். வாத்தியார் வேலையை அக்கறையாக பார்த்து கொண்டு வந்திருக்கிறார். பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் வேறு பள்ளிக்கூடங்களில் வேலை பார்த்திருக்கிறார். இயன்ற வரையில் சுதந்திரமாக இருப்போம் என்ற இயல்பு. 65 வரையிலையும் மாறி மாறி பல பள்ளிகளில் வேலை பார்த்திருக்கிறார். பிறகு மேலும் யாரும் வேலை கொடுக்கவில்லை. ஒரு கோயிலில் கணக்கு எழுதினாராம். ஒரு கடையில் கணக்கு எழுதினாராம். 75 வயதுக்கு பிறகு யார் வைத்துக் கொள்வார்கள்? வாத்தியார்கள், பெரியவர்கள் என்று சர்க்கார் தரும் சிறிய பென்ஷனை வைத்து கொண்டு காலத்தை ஓட்டி வந்தாராம். அப்படி ஒரு 7-8 வருஷம், இல்லை சரியாக 8 வருஷம். கிழவர் கணக்கில் தவறுவதே இல்லை. 2 மாதம் முன்பு தாளாமை வந்து தானே சமைத்து சாப்பிட முடியவில்லையாம். பிள்ளைக்கு எழுதினாராம், நான் வந்து உன்னோடு இருக்கிறேன் என்று. பிள்ளைக்கு கல்யாணம் ஆன பிறகு 26 வருடங்களில் இங்கேயும் எண்ணிக்கை தவறவில்லை. 2 தடவை பிள்ளையோடு வந்து தங்கியிருக்கிறாராம். ஒரு தடவை 1 மாதம், இன்னொரு தடவை 18 நாள். 83 வயதான பின்பு தனியாக இருப்பது சரியில்லை என்று பிள்ளைக்கு எழுதினாராம். 3 கடிதம்,
பதிலே இல்லை. எழுத நேரம் இல்லையோ என்னவோ என்று சொல்லி ஒரு சின்ன பாத்திர மூட்டையுடனும் ஒரு சின்ன ட்ரங்கு பெட்டியுடனும் ரயில் ஏறி வந்து விட்டாராம். வந்த மறுநாளே என் வீட்டுக்கு வந்தார். யாரோ தெரிந்த முகமாக இருக்கிறதே என்று நான் தாங்குவதற்குள் என்னை ஞாபகப்படுத்த தொடங்கினார். நான் சின்ன பையனாக இருந்தபோது எலிமெண்ட்ரி வாத்தியார்களை கூட ஊருக்கு ஊர் மாற்றம் செய்யும் சர்க்காருடைய தயவில் எங்கள் ஊருக்கு மாற்றலாகி வந்த ஒரு 3 வருஷம் எதிர் வீட்டில் குடியிருந்தது கிட்டத்தட்ட 40 வருஷத்திய பழைய செய்தி. அப்பொழுது அந்த பையனுக்கு 7-8 வயது இருக்கும். அந்த அம்மாலும் உயிரோடு இருந்த காலம். நானும் சின்ன பையன். அவன் எனக்கு விளையாட்டு தோழனாகவும் அவர் என் தகப்பனாரின் நண்பராகவும் தாயார் என் தாயாரின் பேச்சு தோழியாகவும் 3 வருஷம் கழிந்தது. பிறகு திடீரென்று வேறொரு ஊருக்கு மாற்றலாகிவிட்டது. ஒரு எலிமெண்ட்ரி வாத்தியார் 3 வருஷத்திற்கு மேல் ஒரு ஊரில் இருந்தா வேரூன்றி கொண்டு லஞ்சம் கெஞ்சம் வாங்கி லட்ச பிரபுவாக ஆகிவிடுவாரோ என்ற பயத்தில் சர்க்கார் அவரை மாற்றிவிட்டது. மாற்றலாகி போனவர் தான். பிறகு செய்தியே இல்லை. ரயில் சிநேகம் மாதிரி திடீரென்று 40 வருஷம் முன்னால் பார்த்த 30 வருஷம் முன்னால் பார்த்த முகங்கள் காரணம் இல்லாமல் நினைவுக்கு வருவது போல இவர்கள் முகமும் ஓரிரு முறை வந்ததுண்டு எனக்கு. அந்த மாதிரி சம்பவங்களில் இந்த முகங்கள் எல்லாம் இப்பொழுது எங்கிருக்கின்றனவோ இருக்கோ இல்லையோ என்ற ஒரு எண்ணமும் வருவதுண்டு. உங்கள் தகப்பனார் இப்ப என்று சிலர் என்னிடம் ஆரம்பிப்பார்கள். ஊரில் இருக்கார், வயசாயிடுச்சு என்று நான் விழுந்து முந்திக் கொள்வேன். அவர்கள் குரலில் சந்தேகம் தீர்ந்த களிப்பு கேட்கும். முகத்தில் ஒரு அசட்டு சுதாரிப்பு நிழலாடும். கிழவர் வந்ததும் வராதமாக அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் தானே அறிமுகப்படுத்தி கொண்டார். அவருடைய 40 வயது முகம் நினைவுக்கு வந்தது. குடுமி, சிகப்பு கடுக்கன், மாநிறம், ஒரு தினுசான எப்பொழுதும் மலர்ந்த புன்னகிக்கிற முகம். இப்பொழுது உடல் கருத்து, ஒரு சின்ன கூணல், பெருத்த தலை, கருவிழி இருந்த இடத்தில் வெள்ளை பூப்பு, சுருக்கம் விழுந்த தோல், பல் போன வாய். அவர் மனைவி இறந்த செய்தியும் இப்பொழுது அவர் சொன்ன பிறகுதான் தெரிந்தது. அவர் பிள்ளை இந்த ஊரில் 10 வருஷமாக இருக்கிறாராம். உத்தியோகத்தை கேட்டது எனக்கும் மலைத்து விட்டது. ரொம்ப ரொம்ப பெரிய உத்தியோகம். இந்த ஊரிலா 10 வருஷமாவா என்று வாயை பிளந்தேன். ஆமாம், ஜாகை கூட இதோதான், 2 ரோடு தாண்டி அடுத்த ரோடு. அப்படியா? நான் இங்கே இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தான் கேட்டேன். நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறது தெரியும். அட்ரஸ் விசாரிச்சிக்க முடியுமோன்னு தேடி உங்கள் ஆஃபீஸில் யாரையோ விசாரித்து இன்னைக்கு காலமே சொன்னான். கிழவர் 40 வருஷ கதையை சொன்னார். இன்னமே இங்கே இருக்கிறதாக வந்துட்டேன். தனியாக சமாளித்து பார்த்தேன், முடியல, வந்துட்டேன் என்றார். நீங்கள் தனியாக வந்திருக்கிறாப்பல இருக்கே, உங்கள் பையனும் வரப்படாதா? வருவான், ஒரு நாளைக்கு வருவான். நீங்கள்லாம் சின்னப்போ சேர்ந்து விளையாடினவளாச்சே, கட்டாயம் வருவான் என்றார் கிழவர். 1 மணி நேரம் பேசிவிட்டு விடை பெற்று கொண்டார். நான் கொண்டு விடுவதாக சொன்னேன். அதெல்லாம் வேண்டாம், நான் போய்விடுவேன் என்று அவசரமாக கிளம்பிவிட்டார். 83 வயதில் கண்தான் சிறிது பழுது, காது படுகூர்மை. கன்று பசுவெல்லாம் காதை உயர்த்துவது போல காது சின்ன ஓசைக்கு கூட அந்த பக்கம் திரும்பும். அவர் போன பிறகு அந்த காலத்து முகங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தன. இப்பொழுது காரணம் தெரியாமல் வரவில்லை. நானே தருவித்து நினைவை ஓட்டினேன். 40-45 ஆண்டுகள்
அந்த பையனோட விளையாடியதெல்லாம் ஞாபகம் வந்தது. என்னை விட வயதில் சற்று சிறியவன், ஒரு பெரிய இலாக்காவுக்கு அதிபதி. இப்பொழுது அந்த சின்ன வயது முகம், அவன் குறுகுறுப்பு முகக்கலை. அது சரி, 10 வருஷமா நானும் தான் இந்த ஊரில் இருக்கிறேன். நான் பார்த்ததில்லை அவனை. பார்த்திருந்தாலும் அடையாளம் புரிந்திருக்காது. இந்த கிழவரின் பிள்ளை என்றெல்லாம் சேர்த்து பார்க்க எந்த சுவடும் இல்லை. கிழவர் 1 மாதம் வரவில்லை. திடீரென்று ஒரு நாள் வந்தார். கொண்டு வந்த விபூதி தீர்ந்து விட்டதாம். ஒரு பொட்டணமாக கட்டி வாங்கி கொண்டு போனார். நான் கொண்டு விடட்டுமா? பரவாயில்ல, நான் போய்க்குவேன் என்று நடையை கட்டிவிட்டார். 3 வாரமாயிற்று. ஒரு நாள் வந்தார். வந்ததும் வராததுமாக, இப்போ ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய் வந்திருக்கேன் என்றார். என்ன? தாங்க முடியாத இம்சை. என்ன? நீ புறப்பட்டு ஊருக்கு போ என்கிறான் பிள்ளை. ஏன்? அழைக்காமல் வந்து விட்டேனா? என்னது? 1 வாரமாக பிடுங்குகிறான். எப்போ ஊருக்கு கிளம்ப போகிறேன்னு. எந்த ஊருக்கு? ஏதாவது ஒரு ஊருக்கு. எனக்கு ஏது ஊர்? மெட்ராஸில் ஒரு ரூமில் இருந்தேன், காலி பண்ணிட்டு வந்துட்டேன். இவன்கிட்ட இருக்கலாம்னு. நான் உன்னை கூப்பிட்டேனா? உன்னை யார் வர சொன்னா? இம்மீடியட்லி நீ ஊருக்கு போகணுங்கிறான். நீங்கள் இருந்தால் என்னவா? ஒரு பிள்ளை தானே அவர். நான் இருக்கிறது சங்கடமாக இருக்கான். நீங்கள் பாட்டுக்கு இன்னும் 20 வருஷம் இருந்தால் நான் சமைச்சு போட்டுட்டு இருக்க முடியுமா என்கிறாள் மாட்டு பொண்ணு. என்னது? உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. எனக்கு அப்படித்தான் இருந்தது. இப்படி ஒரு பொம்னாட்டி பேசுவாளோ? அதை கேட்டப்புறம் சரி போகிறேன், டிக்கெட்டு வாங்கி கொடு என்ன. பணத்தை எடுங்கிறான். புக் பண்ணிட்டு வரேன்னா 150 ரூபா கொண்டு வந்திருந்தேன். 100 ரூபா சில்லறை வேணும், அதுக்கு தான் வந்தேன். போன்னு தான் விரட்டுறா. டிக்கெட்டு கூட வாங்கி கொடுக்கப்படாதா? இத்தனை பெரிய வேலையில் இருக்கிறவர். நானும் தான் அதை கேட்டேன். நீங்கள் 2 மாதம் சாப்பிட்டதுக்கு பணம் கேட்கலையே, டிக்கெட்டுக்கு கூட நாங்கள் பணம் கொடுக்கணுமாங்கிறான் மாட்டு பொண்ணு. எனக்கு திடீரென்று சிரிப்பு வந்தது. அடி வயிற்றில் புகைந்தது. என்ன இது? இப்படி பெற்றோர்களை நடுத்தருவில் விடும் பல கேஸ்களை நான் பார்த்திருக்கிறேன். கணக்கு பார்த்தா அமைதிக்கும் இயற்கைக்கும் இருப்பிடம் என்று சொல்லப்படும் கிராமங்களில்தான் இது அதிகம். நகரங்களில் இவ்வளவு மோசமாக நான் பார்த்த ஞாபகம் இல்லை. சின்ன பையனாக இருந்தபோது இந்த மாதிரி 2-3 நபர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் தெருவில் போகும்போது மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்று ஒரு கூச்சல் ஜன்னலாண்டை போட்டுவிட்டு முகம் திரும்பும்போது மறைந்து கொள்வேன். தெருவில் எதிர்படுகிற ஒரு பிள்ளையை பார்த்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சத்தம் போட்டுக்கொண்டே நடப்பேன். இதை அடிக்கடி செய்து என் தகப்பனார் காதில் விழுந்து ஒரு தடவை அவர் கண்டித்து நான் அதை கேட்காம மறுபடியும் செய்ததற்காக அவர் என் கண்ணில் கலிக்கம் போட்டது உண்டு. இப்பொழுது எனக்கு வயதாகிவிட்டது. ரொம்ப பெரிய உத்தியோகத்தில் இருப்பவர் இந்த அநாகரிகம் இழைப்பாரா என்று யோசிக்கத் தொடங்கினேன். திண்ணையில் உட்கார்ந்திருந்த ஒரு தகப்பனாரை இவர் என்னுடைய சமையல்காரர் என்று ஒரு வெள்ளைக்காரருக்கு ஒரு இந்திய ஐசிஎஸ் அறிமுகப்படுத்தி கொண்டே போனதாக அந்த காலத்தில் ஒரு கதை உண்டு. புரோகிதர் அல்லது வாத்தியாரான தகப்பனை தகப்பன் என்று சொல்ல வெட்கப்படும் பெரிய பெரிய உத்தியோக பிராமண பிள்ளைகளையும், வயல்காட்டு ஆளான தகப்பனை தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள நானும் ஷெட்யூல் வகுப்பு பெரிய பிள்ளைகளையும் நான் கண்டதுண்டு. மாறாக அத்தகைய பெற்றோர்களை கோவணம் கட்டாத குறையாக பார்த்து கொள்ளும் பிள்ளைகளையும் பார்த்ததுண்டு. ஆனால் 2 மாதம் சாப்பிட்ட தகப்பனிடம் சோற்றுக்கு பணம் கேட்காமல் விட்டால் பெருந்தன்மை என்று கூறுகின்ற கணவன் மனைவியை இனிமேல் தான் பார்க்க வேண்டும். கிழவர் இதை சொன்னபோது ஏதோ காரணம் இருக்க வேண்டும் என்று குழம்பத் தொடங்கினேன். கிழவரை
கிண்டி கேட்டேன். ஒரு காரணமும் கிடையாது. நான் அவனோட இருந்ததே கிடையாது. 2 தடவை தான் 30 நாள் 18 நாள் இருந்திருக்கேன். அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. ஒரு மனஸ்தாபம் கிடையாது. ஒரு சமயம் நான் சந்தியாவதனம் பண்ணுறது, விபூதி இட்டுக்கிறதெல்லாம் அவனுக்கு பிடிக்கலையோ என்னவோ. என்னுடைய மகள் குமரினாள். 2 நாள் லீவில் வந்திருந்த என் மகன், தாத்தா ஒரு அறிவாளை கொடுக்குறேன், நீ என் புள்ளையே இல்லைன்னு ஓங்கி அவர் கழுத்தில் போடுங்க என்று கோபத்தில் உதடு துடிக்க, வாய் குழற, குரல் கமர ஒரு கத்து கத்தினான். நானும் அந்த மாதிரி அந்த காலத்தில் செய்த ஞாபகம் வந்தது. அவனை அடக்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வயசாக வயசாக ஃபீலிங் போயிடுமோ என்னவோ. கடவுள் என்னை இப்படி கல்லாங்காயா படாமல் காப்பாற்றும் என்று தன் தாயாரிடம் மெதுவாக சொன்னானாம். எனக்கு கொஞ்சம் வெட்கம்தான். வயதான பிறகு எல்லா அக்கிரமங்களும் நடக்கத்தான் நடக்கும். இது உலகப்போக்கு, இதுதான் வாழ்க்கை என்று சொரணை மழுங்கி போகிற விந்தையை கண்டு வியந்து கொண்டிருந்தேன். கிழவர் சில்லறையை வாங்கி கொண்டார். போனார். மறுநாள் வந்தார். 14ஆம் தேதி ரயிலில் ஸ்லீப்பர் புக் பண்ணியிருக்கானாம். டிக்கெட்டை கொடுத்தான். 14ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறம் இங்கே இருக்கப்படாது. 6 அடித்து 3வது நிமிஷம் வாசலில் நிற்கணும்னு வேற எங்கேயோ பார்த்துண்டு டிக்கெட்டை ஒரு டப்பா மேலே வச்சுட்டு போனான் என்றார். அப்படி என்ன உங்கள் மேலே கோபம்? ஒரு காரணமும் இல்லை. தியாஜா கருணை உள்ளவன் கடவுள்னு சொல்வா. இது தியாஜா கோப கேசு என்றார் அவர். கோபமாக சிரிக்கவில்லை, வெறுப்பாக வெதும்பினார். ஒரு டம்ளரில் தண்ணி வாங்கி கொண்டு சந்தியாவந்தனம் செய்தார். விடை பெற்று கொண்டார். என் விளையாட்டு தோழன் ஒரு நாள் கிழவரோடு வருவான் என்று எதிர்பார்த்ததுண்டு. ஆனால் அதற்கு சமாதானம் செய்து கொண்டேன். டில்லியில் அந்தந்த சம்பளக்காரர்களோடு தான் பேசுவார்கள் என்றும், அந்தஸ்தை இம்மி பிசக்காமல் காத்து கொள்வார்கள் என்றும், அப்படி ஒரு கால் அவர்கள் தவறினாலும் மனைவிகள் விடமாட்டார்கள் என்றும் நான் கேள்விப்பட்டது உண்டு. இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு பிராயச்சித்தமாக கார்னிவல், மேளா என்று ஏதாவது ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடி வருடாந்திர திதிக்கு மறுநாள் முன்னோர்களை மறந்து விடுவது போல மறந்து விடுவார்களாம் என்றும் கேள்விப்பட்டது உண்டு. இதெல்லாம் ஏழை குமாஸ்தாக்கள் பொச்சரிப்பால் சொல்லும் வார்த்தைகள் என்பதும் உண்டு. இந்த ஏற்ற இறக்கம் அந்தஸ்து எல்லா ஊரிலும் இருக்கிற செய்திதான். டில்லி இதை ஒரு விசேஷ பண்பாடாக வளர்த்திருக்கலாம். அதனால் என்ன? என் விளையாட்டு தோழன் கிழவரோடு வராதது பற்றி நான் முதலில் கவலைப்படவில்லை. இப்பொழுது அவன் வராமல் இருப்பதே நல்லது என்று பட்டது. என் மகனுக்கு அறிவால் கிடைத்தால் என்னாகும்? அன்றிரவு நானும் மனைவியும் மகனும் கிழவரின் நிலைமையை பற்றி ஒரு கருத்தரங்கு நிகழ்த்தினோம். ஒரே பிள்ளை இப்படி அநாகரிகம் செய்வதற்காக ஏதோ ஆழ்ந்த காரணம் இருக்க வேண்டும் என்று என் கட்சி. எதா இருந்தாலும் ஒரு சாகவிருக்கும் கிழவனை இப்படி நட்டாற்றில் விடுவது அசுரத்தனம் என்பது மக்கள் கட்சி. நாட்டு பெண் 2 மாதம் சமைத்து போட்டதை சுட்டி காட்டியதற்கு அவளுடைய தாளாமை காரணமாக இருக்கலாம் என்று என் மனைவி வாதாடினாள். இந்த நிலையில் என்ன செய்யலாம் என்றும் விவாதிக்கப்பட்டது. கிழவர்கள் விடுதியில் சேர்க்கலாம் என்று மகன் கட்சி, நாமே வைத்து கொள்ளலாம் என்று மகள் கட்சி, பிள்ளை நம்மை பழிவாங்குவார் என்ற சந்தேகத்தில் அதை கைவிடப்பட்டது. கிழவர்கள் விடுதி அன்பில்லாத பாலைவனமாக கருதப்பட்டது. கடைசியில் இந்த பிள்ளை மோசமானவர் என்ற ஒரே தீர்மானத்துடன் டெல்லியில் நடக்கும் எல்லா சமூக, பொருளாதார, அரசியல் கருத்தரங்குகள் போலவே தீர்மானம் நிறைவேற்றத்தோடு எங்கள் அரங்கும் முடிந்தது. 14ஆம் தேதி இன்னும் 4 நாள் தான். கிழவர் தினமும் வந்தார். ஒரு பாட்டம் அழுதார். ஊருக்கு போகிற முதல் நாள் இரவு தான் சாப்பிட இசைந்தார். சாப்பிட்டார்.
என் மனைவி பாயாசம் சமைத்து போட்டாள். அப்பொழுதுதான் எழுத்து மூலம் தான் பிள்ளையோடு 2 மாதங்களாக பேச்சுவார்த்தை நடக்கும் என்றும் உன்னை வளர்த்ததற்கு நல்ல கைமாறு கிடைத்துவிட்டது என்று சற்று முன்புதான் எழுதி கொடுத்ததாகவும் கிழவர் இடது கையை ஆட்டி ஆட்டி சொன்னார். அவர் மறுநாள் ஊருக்கு போனார். என் மனைவி ஸ்டேஷனுக்கு போய் ரிசர்வேஷன் பட்டியலை பார்த்து அவர் வண்டியை கண்டுபிடித்து ஒரு இட்லி பொட்டலத்தையும் வழிக்காக கொடுத்துவிட்டு வந்தாள். பிள்ளை அவரை ஏற்றிவிட வந்திருந்தானா. இவர்தானா உங்க பிள்ளை என்று ஒரு கேள்வி மட்டும் கேட்டுவிட்டு அந்த பிள்ளையை திரும்பி கூட பார்க்காமல் வந்து விட்டாளாம். நான் ஏன் பார்க்கிறேன் அந்த முகர கட்டைய என்று இருமாந்து நின்றாள் மனைவி. அன்றிரவு மகளுக்கு ஒரு சொப்பனம். அந்த பிள்ளை மனைவியை போட்டு கைத்தடி கொண்டு அடி அடி என்று அடித்தாராம். அவள் கூச்சல் போட அண்டை விடெல்லாம் கூடி விலகிட்டான். இவளுக்காக தானையா எங்கள் அப்பாவை அப்படி படுத்தின, திருப்தியா 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 என்று மீண்டும் மீண்டும் சாத்தினாராம். கூட்டம் அவரை பின்கட்டு முறையாக கட்டி உட்கார வைத்ததாம். பிறகு நள்ளிரவில் மூட்டைப்பூச்சி மருந்தை சாப்பிட்டு விட்டு உயிரை மாய்த்து கொண்டாராம். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன போது நல்ல வேலையா ஃபுல்லாக சாப்பாடு சாப்பிட்டு விட்டு தின்னீங்க. மூட்டைப்பூச்சி மருந்த வெறும் வயிற்றுல தின்னிருந்தா அல்லவா தெரியும் என்று அவர் பிழைத்திருந்ததை பார்த்து கேலி பண்ணினானாம் வார்ட்பாய். அது தற்கொலை முயற்சி இல்லை என்று கேஸை அமுக்கி மூட சக அதிகாரிகள் குசு குசுவென்று பேசிக்கொண்டார்களாம். இதை கேட்ட மனைவி சிரித்தாள். அவ 2 பேரும் வாக்கிங் போய்கிட்டு இருக்கா. நான் செத்தா முன்னாடி தான் பார்த்தேன். உங்கள் விளையாட்டு தோழனை பார்த்ததே இல்லைனாலே உங்களை எழுப்பலான்னு பார்த்தேன். நீங்கள் நன்னா தூங்கிட்டு இருந்தேள் என்றாள் என் மனைவி. கனவுதான், நீதிமன்றம் என்று ஒரு கருத்தரங்கு தொடங்கிவிடுமோ என்று எனக்கு கவலை வந்துவிட்டது. முற்றும்.